காஃபி காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். ரவி, உன் கோவம் எல்லாம் தீர்ந்ததாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தயவு செஞ்சு இனிமே இவளை இந்த ரூம் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுவேன். ஆகட்டும்ப்பா. இது உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ரவி, உன் வீட்டிற்கு வந்திருக்கும் கல்பனாவை உடனே விரட்டு. அவள் உன்னோடு உறவாடி உன் உயிரை பிடிக்கத்தான் வந்திருக்கிறாள். ஜாக்கிரதை. பாத்தீங்களாம்மா, நமக்கு வேண்டியவங்க யாரோ எழுதியிருக்காங்க. அவள பொண்ணுன்னு சொன்னீங்களே, இவ பெரிய கொலைத்திட்டத்தோட தான் வந்திருக்கா. இது நமக்கு வேண்டியவங்க எழுதிருக்க மாட்டாங்க, வேண்டாதவங்க தான் எழுதிருப்பாங்க. அம்மா. ஆமாப்பா, 10 கோடி ரூபாய் பணத்தை கூட ஒரு வீட்டுக்கு நம்பி அனுப்பி பாதுகாக்க சொல்றது சுலபம். ஆனா ஒரு பெண்ணை அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு நம்பி அனுப்பி இருக்கிற அவ அப்பாவையோ கல்பனாவையோ சந்தேகப்படுறது பைத்தியக்காரத்தனம் தான்ப்பா. நம்ம மட்டும் இல்ல, கல்பனாவையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, கடைசியா நீங்க வருத்தப்பட போறீங்க. அம்மா, தைரியமாயிருமா, பயப்படாது. கல்பனா எங்கயா? கூட்டிக்கிட்டு வரல? வரல, இனிமே வரவும் மாட்டேன். ஏன்? அவ தனக்குரிய ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்துட்டேன். என்னது? இதுக்கு மேல அவளை மனோகருக்கு திருமணம் பண்ணி வச்சு மனோகர் கல்பனா 2 பேர் வாழ்வையும் பாழாக்க நான் விரும்பல. நல்லா இருக்கு. என்ன கதையை மாத்திர? நாம ஒண்ணு நினைச்சோம், விதி வேற விதமா விளையாடுது மூர்த்தி. யார் அந்த பையன்? வேற யாரும் இல்லை, நம்மால வஞ்சிக்கப்பட்டானே அந்த சதானந்தம், அவனுடைய மகன். நான் நினைச்சதை விட ஒருபடி மேல இருக்கு உன்னுடைய நடிப்பு. சதானந்த மகனுக்கு நீயே உன் மகளை கொடுக்கிறதா முடிவு பண்ணி பேசிட்டு வந்துட்ட இல்லையா? மூர்த்தி, உனக்கு பயந்து பயந்து என் வாழ்க்கையை துன்பக்கடல்ல தள்ளிட்டேன். என் மகா வாழ்க்கையும் பாழாக்க நான் விரும்பல. அப்படியே நான் விரும்பினா கூட அவ அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அவ பச்சை குழந்தை இல்ல மூர்த்தி, பொம்மையை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த படிச்சவா, புத்தி வந்த பொண்ணு. மூர்த்தி, இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தி நினைச்சு மனப்பால் பிடிக்காத. மற்றவங்களை விட என்ன பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் இந்த மூர்த்தி யாருன்னு. மூர்த்தி, நான் கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். உன் மகனுக்கு வேணும்னா என் மகளை விட 10 மடங்கு அழகான ஒரு பொண்ணை நானே கட்டி வைக்கிறேன். என் மகளை மட்டும் மறந்துட மூர்த்தி. அனாவசியமான பேச்சு என்கிட்ட தேவையில்லை. வீண் பேச்சு தேவையில்லை. உடனே உன் மகளை வரவழைச்சு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது? நான் அழிஞ்சு மண்ணாயிட்டாலும் பரவாயில்லை, என் மகளாவது வாழ்த்துங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் அவளை அங்கே விட்டுருக்கேன். நம்பிக்கை துரோகி. எனக்கா துரோகம் நினைக்கிற? உன் மகன் இங்க வந்து ஆகணும். முடியாது, 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 முடியாது. அக்கா, இவனை சாகாம பாத்துக்க. செத்துட்டாங்க, காரியமே கெட்டு போயிடும். பத்திரம் மற்ற நான் கவனிச்சேன். இந்த ஊர்ல ரவின்னு ஒரு வயலின் வித்வான் இருக்கான். அவனை யாருக்காவது தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு தெரியுமா? அவன் வீடே எனக்கு தெரியும் சார். வீடே தெரியுமா? ஆமா. கமா கமா. கமா. சார் சார் சார். வணக்கம். வணக்கம். நீங்க? சார், நாங்க கனகம்பாப்புரம் கண்டப்பக்கான சபாவின் செக்ரட்டரி. அப்படியா? என்ன விஷயம் சார்? இன்று எங்க சபாவில் ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம். பாவதற்கு திடீர்னு தொண்டை ஆபரேஷன் ஆகி போச்சு. மெம்பர்ஸுகளை ஏமாத்த முடியல. அதனால நீங்க மறக்காம கூட வந்து கச்சேரி செய்து எங்க காதுகளை குளிர வைக்கணும் சார். அதுக்கு இல்லைங்க, நீங்க காசு பணத்துக்காக வேண்டி கவலைப்படாதீங்க. இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. ஆமா, 500 ரூபாயா? நான் மொத்தமாவே இவ்வளவு எதிர்பார்க்கலீங்க. பரவாயில்ல, நீங்க வந்தா போறது. யாருங்க? ஏன் என்ன வேணும்? உங்க மேனேஜருங்க எல்லாம் வந்து வெளியில போயிட்டாங்க. இதுக்கு எவ்வளவு வாடகை? 300 ரூபாய் வாடகை. 300 ரூபாயா? ஆமா. என்னப்பா மணி 7 ஆச்சு, என்ன வரல?
சொன்னபடி ரவியை கூட்டிட்டு போய் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண நான் தப்பிச்சுட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். அவனை நானே தீர்த்து கட்டுறேன். ரோகி, துப்பாக்கி பிடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? என்ன சுடத்தான போற? சொல்லு. ரவி, நான் சொல்றது கேளுங்க. என்னத்த சொல்றது? உன்னை தொலைச்சாத அனுமதி. ரவி, என்னடா இது அக்கிரமம்? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணோட மனசு புரியவே புரியாதா? இவ என்ன கொலையே செய்ய துணிஞ்சிட்டாமா? இவளையே கேளுங்க. அம்மா, காலையில வந்த கடுதாசி பார்த்துட்டு எங்க இவர் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ நான் முயற்சிக்கிட்டே இருந்தேன். யாரோ ஒரு உருவம் இவர் சுட முயற்சி பண்ணிச்சு. நான் அந்த பிளவர் வாச தூக்கி எறிஞ்சு அவ ஓடிட்டான். அதை பார்த்துட்டு இவரு உன்னை தப்பா நினைச்சிட்டா இல்ல? ரவி, உன் உயிரையே காப்பாத்த வந்த இவ மனசை புண்படுத்தலாமாப்பா? இவ என் உயிரை காப்பாத்துறாளா? இவ செத்தாதான் எனக்கு நம்பிக்கை ஏற்படும். போதும், சும்மா இருடா. கல்பனா, நீ போமா. உன் மனசு புரிஞ்சுக்க இன்னும் இவனுக்கு ரொம்ப நாளாகும். ஏண்டா ரவி, இந்த பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா? அம்மா, உனக்கு உலகமே புரியலம்மா. உனக்கு உள்ளமே புரியலடா. ரவி, இனிமே நான் எதுக்காக வாழணும்? இல்ல, நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவே இல்லை. ரவி, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. உங்களுக்காக நான் இந்த உலகத்தை விட்டே போக தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தூக்க மாட்டேன். கல்பனா, கல்பனா, கல்பனா.
கல்பனா 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 ரவி, ஏன்டா இப்படி அவளை அடிச்சு கொள்ற? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. உனக்கு என்ன கண்ணு? விடுறா அவளை. அம்மா, இவ அதிகமா தூக்க மருந்து சாப்பிட்டுட்டா, அதனால உணர்வு இல்லாம இருக்கா. உதவி செய்யறேன், அவ்வளவுதான். கல்பனா, கல்பனா, கடவுளே. கல்பனா, பாத்தியா பரவி, உன்னையே நம்பி வந்த இவ நீ வெறுத்ததும் இந்த உலகத்தை விட்டே போயிட தீர்மானம் பண்ணிட்ட. பாத்தியா, கூட இவ தப்பா நினைச்சிட்டேம்மா. இவ அப்பா கொலைகாரனா இருக்கலாம், ஆனா இவ கலங்கம் இல்லாத. கல்பனா, 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 அம்மா. அம்மா, உடனே போய் காபி போட்டாங்க. சரிப்பா. கல்பனா, கல்பனா. என்ன சார் வரேன்னு வராம இருக்கிறீங்க? சார் கொஞ்சம் கவனிங்க சார், எங்களை நடுத்தூர்ல அம்போன்னு விட்டுறாங்க சார். உங்களை தான் சார் நம்பி இருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் நாம நல்லபடியா தான் வாழ போறோம். நம்பிக்கை உள்ளவன் என்னைக்கும் கைவிடப்பட மாட்டான். டோன்ட் வரி. என்னது கிளாஸ்? குடி குடி. கம் ஆன், கேரி ஆன். உட்கார் 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 உட்கார். அதாவது என்னடா ஊருக்கு போறதுக்கு? என்ன ஹோட்டல் இது? பால் கேட்டா இல்லன்னு சொல்லுது, பிரெட் கேட்டா இல்லன்னு சொல்லுது, எலும்பு துட்டு கேட்டா இல்லன்னு சொல்லுது, கடைசியில ஒண்ணுமே சர்வ் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னை பட்னி போட்டு கொண்டுட்டு அந்த கல்பனா கட்டிக்க பாக்குது. ஐயா, சேச்சே, அந்த கல்பனையை போய் அவன் கட்டிப்பான். எங்க வெயிட்டரை கூப்பிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணு. பாய், ஏய் இங்க ஆர்டர் பண்ணு. இங்க இருந்த இங்க இப்பவே இப்போ பாய். பாய் இங்க இல்ல, பாய் அங்க. பாய். என்ன சார்? என்னடா சவுண்டே சரியில்லை, போஸ் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கெட்ல கை. என்ன விஷயம்? ஹே குவிக்லி 2 கப் காபி கொண்டு வா. நோ காஃபி, நோ டிபன், நோ மீல். உங்க பில்லு 2 வாரமா பெண்டிங்ல இருக்கு. கம்ப்ளீட்டா பே பண்ணா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டார். ஓ காட், இப்பதான் விஷயம் புரியுது. டார்லிங், பணம் இல்ல அவமானம் கொடுத்தது. நோ நோ, எவன் சொன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு? நான் நேரா எங்க இருந்து தெரியுமா வர்றேன்? எங்க அத்தை கிட்ட இருந்து. அத்தை கிட்ட பணத்தை கேட்டா கட்டடத்தையா கொண்டு வந்து கொட்டாங்க என் குப்பை மாதிரி. அது அப்படியே இப்பதான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்திருக்கிறேன். உங்க மேனேஜர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஹே, என்ன அந்த ஆளு? கவுண்டர் இருக்கார் சார். டார்லிங், பி பேஷண்ட். இப்பவே அந்த ஆளு பேஷண்ட் ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணிட்டு வரேன் பாரு. ஃபாலோ மீ. கமின். குட் மார்னிங் சார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பா. நீ கொஞ்சம் வெளியில போப்பா. முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே அவனா புரிஞ்சு வெளியே போயிருந்திருக்கணும். அதனால தான் இன்னும் சிறவராவே இருந்துட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம் சார்? என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் பர்சனாலிட்டி என்ன? ஆஃப்டர் ஒரு சின்ன செக்குக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? வந்து நிக்கிற மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லைங்க சார். ஐ செட் ஸ்டாண்ட் அப். சார் சார், என்ன வலிச்சுங்க. மிஸ்டர், என்ன இதெல்லாம்? சார், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? கேள்வியாவது பட்டிருப்பீங்க. சார், நான் ஒரு ஜென்டில்மேன் சார். தயவு செய்து அந்த விஷயத்துல சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நீங்க ஜென்டில்மேன் சொல்லும் போது நான் உங்களை பத்தி சந்தேகப்பட்டதே கிடையாது. சார், நான் ஒரு ஃபாரின் கேர்ள கொண்டாந்துட்டேங்கிற காரணத்துக்காக எங்க வீட்டுல பணவதிவு பண்றது நிறுத்திட்டாங்க சார். சார், நான் இனிமே வெயில நிக்கிறதும் நிழல நிக்கிறதும் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. சாரி சார், உங்க காலில் இருக்கு சார். உதராதீங்க சார், உதராதீங்க சார். எழுந்திருப்பேன் சார். சார், நானும் ஒரு சம்பளக்காரன். என்ன செய்ய சொல்ற சார்? யாருகிட்ட வேணா பேச்சு வாங்கலாம், கூட்டியாந்த பொம்பளை கிட்ட ஒரு வார்த்தையும் வாங்க கூடாது சார். சார், நீங்க வேணா ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் உழைச்சி சம்பாரிச்சு எப்படியாவது என் கடன் அடைச்சுடுறேன். இங்க என்னப்பா வேலை இருக்குது? நீங்க ஒரு வேலையும் செய்யலைங்கிற காரணத்துக்காக மத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நேத்து தான் ஒரு சர்வர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அப்பா, எனக்கு நீ தியாகம் பண்ணிருக்கான். அந்த வேலை காலியா இருக்கு, அதை கொடுங்க சார். சார், நான் என்ன பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கேன்னு பாக்குறீங்களா சார்? நம்ம நாட்டெல்லாம் சார் பேண்ட் போட்டவன் பெரிய மனுஷன். ஃபாரின்ல தோட்டியில இருந்து தொண்டமான வரைக்கும் பேண்ட் போட்டவன் தான். உடை வேற, உழைப்பு வேற. சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். 10-15 நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் ஸ்டைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டல் எவ்வளவு பிரபலமா இம்ப்ரூவ் பண்றேன்னு. அப்படியே வேலை செஞ்சு கடன் அடைச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கறதுனால வரவை விட செலவு 10 மடங்கு அதிகமாக இல்ல போகும். எங்க தங்க போற? அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார். என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துக்கிட்டு? முதல் வாட்டி விழும்போது வெக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். நீ என்னப்பா சொல்ற? சார், சார், நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே, அது எதுக்கு உனக்கு தெரியணும்? அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும். வரும்போது நீங்க இருங்க சார், போகும்போது நான் இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஆல் ரைட்.
உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்த உனக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது. சார் வாழ்க சார், நீங்க வாழ்க உங்க காதல். கையோட சாவியை கொடுங்க சார். ஆல்ரைட். என்ன உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார்.